தூரத்துல இருந்து வர பிள்ளைகளும் எனக்கு நிறைய சண்டிலிப்பாய் மரபம்பிளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாரும் இதுக்குள்ள ஆள் நடமாட்டமற்ற காட்டு பகுதிகளால் நீங்கள் சென்ட் பேட்டிஸில் நீங்கள் சென்ட் பெனடிக்ட் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து டீச்சர் செய்யறது பாராட்டக்கூடிய விஷயம். சாப்பிடுங்க அண்ணா வரலாமோ? உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கு. சந்தோஷமா எல்லா பெற்றோரோடையும் சேர்ந்து வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். வணக்கம் ரவலே, யாழ்ப்பாணத்துலேருந்து புறப்பட போகிறோம். எங்கே போகிறோம், என்ன நிகழ்வு, எப்படியெல்லாம் நடக்க போகுது, மிக சுவாரஸ்யமாக இருக்கும். எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? சில்ட்ரன் டே வந்து பூநகரி பீச்சுக்கு போகிறோம். எப்படி சந்தோஷமா பிள்ளைகளை செய்கிறது? நல்ல மகிழ்ச்சி, நல்ல சும்மா இருக்கும். என்ன மாதிரி இன்றைக்கு என்னது பிள்ளைகள்லாம் வாரமாக வெளிக்கிட்டிருக்கீங்கன்னா எல்லாரும் நல்ல சந்தோஷமா வந்திருக்கணும். பேரண்ட்ஸோட எங்களோட 4 பஸ் போயிருக்கு. எல்லாரும் நல்ல என்ஜாய்மெண்ட்டாக வருவி நம்மளும் நினைக்கிறேன். டியூட்டர் இந்த பேர் என்ன மாதிரி செயற்பாடுகள் அப்படி? டியூட்டரியை பொறுத்த மட்டில் நல்ல கற்பித்தல், நல்ல கற்றல், அதே மாதிரி பிள்ளைகளில் தனிப்பட்ட கவனம், ஒவ்வொரு மாதமும் எக்ஸாம்கள் வச்சு நல்ல பிள்ளைகளை கற்பிக்கக்கூடிய விதத்தில் டீச்சர் எளிமையான முறையில் கற்றல் செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார். பூநகரி ரவுண்டை போட்டு தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். இதான் வந்து பள்ளிக்கூடா கடற்கரை பாருங்க, படகுகள் எல்லாம் அப்படி நிற்கிறேன்னு சொல்லி ஒரு மணல் பாதையால போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஆள் நடமாட்டமற்ற காட்டு பகுதிகளால் இப்போ வர இந்த கடைசி பேருந்தோட 5 பேருந்துகளில் கௌதாரமீன பீச்சுக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல டிக்கெட் எடுத்து தான் வந்து போகிறது. பாருங்க சின்ன 2 ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். கண்ணாடியை பாருங்க அப்படி ஸ்டைல் அடிச்சிருக்கணும். ஓகே பாய். இது என்ன அழைக்கிறாங்க இதில் பாபா? அவங்களோட பேரா? ஷூ தெரியுதா? கௌதாரமீன பீச்சின் என்ட்ரன்ஸ் இதுதான். இருமரங்கும் தாழை மரங்கள் சூழ பெற்றிருக்கு. எங்களோட முதல்வாசில் வந்தாங்களெல்லாம் போயிட்டினோம். நாங்களும் போகிறோம், உள்ளே போய் பார்ப்போம். சாப்பிடுங்கண்ணா அண்ணா வரலாமோ? சார் உங்கள் அண்ணாங்கள் தான் பிள்ளைகளை கூட்டி வந்து இப்படியான அனுபவங்கள் வந்து எல்லா டைம்லையும் கிடைக்காது. என்ன அறியுது எப்படி அம்மா அப்பா பிள்ளைய 3 பேரும் பிள்ளைகளா எல்லாம் கூட்டி வந்துருக்கிறீங்களே, சாப்பிட்றீங்களே? ஓகே, சந்தோஷமா சாப்பிடுங்க. ஓகே, நல்ல ஒரு இடத்தை தெரிவு செய்திருக்கணும். ஆனால் இந்த நிகழ்வுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டைம்லேயும் இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணலாம். வணக்கம் தம்பி. வணக்கம் அண்ணா. எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறேன். முதல் வந்துருக்கிறீங்களா? முதல் நான் ஏற்கனவே தங்கச்சின் ஸ்கூலால் சார்பால் நான் வந்தேன். போன முறை வரைக்கும் அந்த சந்தோஷம் இல்லை. போன முறை சும்மா தனியாக வந்துட்டு குளிக்கவும் இல்லை, தண்டவாட்டுக்கு வந்துட்டு போயிட்டீங்களா? கொஞ்ச நேரம் விளைப்பாற விட்டுட்டு சிறார்களை மகிழ்வூட்டுற செயற்பாட்டை தொடங்கியிருக்கணும். விளையாட்டுகள், கடல் குளிக்கிறது, பரிசளிப்பின நிறைய விடயங்கள் இருக்க போல. இப்ப பலூன் ஊதி உடைக்க போயினோம். பலூன் எல்லாம் உடைஞ்சு கொண்டு உடையதே இல்லை பாருங்க, இன்னும் பெருசா வந்துட்டு உடையதே இல்லை.
இன்றைய சிறுவர்கள் வந்து நாளைய தலைவர்கள். எவ்வளோ ஒரு ஊக்கம் அடிச்சு கொண்டிருக்கிறார் இந்த அப்பாண்டு பாருங்க. கடைசி வரைக்கும் உடைக்கணும்னு சொல்லி பிள்ளைக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து ஊதுவதோன்னு சொல்லி எவ்வளோ ஊக்கம் அடிச்சு கொண்டிருக்கிறேன். அவ்வளோ ஆர்வமாக இதில் கலந்து கொண்டு பிள்ளைக்கு தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு கடைசி வரைக்கும் அந்த வேலை உடையும் வரைக்கும் ஆர்வமாக வந்து இந்த இதை செய்திருக்கிற பாருங்க. இதிலே முறை ஊதிக்கொண்டே இருக்கிறேன் பாருங்க. தம்பியும் எல்லாரும் விட்டுட்டு போனாலும் அவர் ரெண்டு ஊதிக்கொண்டே இருக்கிறார் பாருங்க. அவ்வளோ தூரம் ஊக்கமாக கடைசி வரைக்கும் தான் உடைச்சி தான் போவேன்னு நினைக்கிறார் பாருங்க. அதில் பாருங்க எத்தனை பிள்ளைகள் வந்து அதில் விளையாடினாலும் அவர் தன்னுடைய கடமையில் சரியாக இருக்கிறார் பாருங்க. பொறுப்பாக நடந்து கொள்கிறேன் பேர் பார்த்தீங்களா, உடைச்சி கொண்டே இருக்கிறேன். பாருங்க எப்படி பெருசாக வேதாண்டு அவர் விடுறதா இல்லை பாருங்க. பலூனா நான் ஆண்டு நிற்கிறேன் உடைச்சிட்டாரு. கடைசி ஆண்டு உடைச்சிட்டு தான் போகிறேன். இப்போ பந்து மாற்றில் விளையாட போயினோம். இதுக்கு அப்புறம் தான் சின்ன சிறர்கள் செம்மையாக கடற்குளிச்சு மகிழ்ந்திருக்க போயினோம். பெற்றர் கார்டியன்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணிக்கணும் இந்த நிகழ்வு. உங்களோட கையில இருக்கிற பந்து நீங்கள் வந்து பாட்டு போடும் போது பக்கத்துல இருக்கிறவங்கள பாஸ் பண்ணணும். பாட்டு நாங்க நிப்பாட்ட ஆட்ட கையில் பந்து இருக்கும், அவர் வெளியே வர வேணும். நாங்கள் பேரண்ட்ஸ் போங்க. நல்ல ஸ்வீட்டான டீமா. அம்மாட்ட போங்க, கிட்ட வாங்க, கிட்ட உள்ளு கொஞ்சம் உள்ளு வாங்க. எப்படி விளையாட்டு நல்லா இருக்கா? விளையாட்டு சந்தோஷமா இருக்கு. ஓகே அம்மா ஒன்று வந்து இந்த பிள்ளைய விளையாட எப்படி சேர்த்து விட்றான்னு பாருங்க. பெற்றோரிடம் செல்லுங்கள். கொஞ்சம் தலை கொடுக்கணுமா? வணக்கம் டீச்சர். பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். எப்படி நீங்கள் இதை கொண்டு நடத்துறீங்கள்? நான் வந்து இந்த வருஷம் 25 வருஷம் இல்லை, முதல் 16 பிள்ளையோட தொடங்கினான். 16 பிள்ளைகள் தொடங்கினான். இப்போ 136 பிள்ளைகள், 140 சொல்லலாம். இப்போ அட்மிஷன் தான் தோன்றிருக்கு. தூரத்துலேருந்து வர பிள்ளைகளும் எனக்கு நிறைய சண்டிலிப்பாய், மற்றது மருவம்பிளவு. ஆனால் இந்த டியூஷன் வந்து இங்கே இருக்குது, டெம்பிள் ரோட்ல இருக்குது. ஆனால் அங்கே இந்த இருவாலை, நாவக்குடி அரஞ்சு கொண்டு படிக்கிறேன். அட்மிஷன் வந்துருக்கு. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து என்னோட வந்து கூட பிறக்காத மாதிரி தான் என்னோட 140 பிள்ளைங்க பேரண்ட்ஸ் வந்து என்னோட கூட பிறக்காத சகோதரங்கள் தான் சொல்லலாம். நான் பேரண்ட்ஸோட வந்து பேரண்ட்ஸ் மாதிரி பழகுறதில்ல, எந்த சகோதரங்கள் மாதிரி தான் பழகுறது. அவையும் என்னோட அப்படி தான் பழகுவினா. அதான் தங்கச்சி அக்காங்க வேறுங்க, அதுல இருந்தே சொல்லிக்கணும். தங்கச்சி அக்காவை தான் பழங்குவேன். உங்களோட பிள்ளைகள் மாதிரியே எந்த பிள்ளைகள் மாதிரி தானவே. இப்போ பேரண்ட்ஸ் தங்கண்ட பிள்ளைன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன், எந்த பிள்ளைகள் தான் சொல்லுவேன். அவ்வளோ தூரம் பாசம் பிள்ளைகள
அதான் கொஞ்சம் நல்ல படிப்பு இருக்கிறோட தான் வந்து விடுங்க அவ்வளோ பிள்ளைகள் வந்து படிக்கணும்ட்டா சும்மா இல்லையே. நான் இதான் படிப்பிக்கிறேன் 6 பெட்ச் இருக்குன்னுட்டு 1ஆம் ஆண்டுல இருந்து இல்லை 3+லேருந்து 5 மட்டும் வெயிட் 5 மட்டும் வரைவினா சுண்டுக்குழி சென்ட் ஜோன்ஸ் எல்லாம் கூட. இன்னும் இந்த பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? இப்படியே நான் கொண்டு நடத்தோணும், எனக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நல்லா சந்தோஷம். உங்களோட கதைச்சேல பெரிய சந்தோஷம். தொடர்ந்தும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கு ஒரு நாள் இப்போ வளமையாக கல்வியண்டு இல்லாமல் இந்த இணையபாட விதானத்தையாண்டு பாட இப்போ கொண்டு வந்துருக்கிறீங்க தானே, இன்றைய கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. சனிக்கிழமையிலையும் வந்து நான் தனித்திறன் விருத்தி வைக்கிறேன் கிளாஸ்லேயே பாட்டு பேச்சு டான்ஸ் அப்படி தனித்திறன் விருத்தி செய்யலாம். பார்த்துருந்தேன் சில பிள்ளைகள் வந்து நல்ல ஆர்வமாக வந்து கதைக்கணும். நன்றி உங்களுக்கு. ஓகே அண்ணன், எப்படி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க பிள்ளைகள் எல்லாம் குளிச்சு கொண்டிருக்கணும், என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது. ஏன்னாடா எல்லோரும் ஸ்கூலில் இருந்தால் எல்லோரும் அனுப்புகிறேன். ஏன்னா ஸ்கூலாண்டா ஒரு பாதுகாப்பு இருக்குது தானே, அதனால் ஸ்கூலில் இருந்துட்டு அனுப்புகிறோம். அது ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது. டியூஷன் கிளாஸில் இருந்து வர பிள்ளைகள் எல்லாரும் அது 100க்கு மேலே இருக்குது. நம்ம பிள்ளைகள் இவ்வளோ பேரையும் கொண்டு வரது கஷ்டம். ஆனால் டீச்சர் அவ்வளோ பேரையும் ஒழுங்காக படுத்தி கொண்டு வந்துருக்குறா. இங்கே அவ்வளோ பேரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறேன் இதுக்குள்ள எல்லாம். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறபடியாக எல்லாம் பெரும் சந்தோஷமாக இருக்கு. நம்ம எல்லாரும் இதுக்குள்ள ஒரே படிப்பு வந்துட்டு தானே சுற்றி இருக்கோம். டியூஷன் கிளாஸில் கண்டிப்பாக பேசாமல் இருக்கணும். டியூஷன் கிளாஸில் இப்படி டீச்சர் கொண்டு வந்தால் இதே மாதிரி எல்லாருமே செய்தித்தினோட எல்லா டியூஷன் கிளாஸ் மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்கும் பிள்ளைகளுக்கும் முன்னுதாரணமாக இருக்கும். இதுக்கு ஏன்டா இப்படி கொண்டு போனதில் யாரும் சும்மா நார்மலாக பக்கத்தில் இருக்கிறோட கூட்டி கொண்டு போயிட்டு யூஸ்வல் என்னத்தை வாங்கி கொடுத்துட்டு சும்மா பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்துடுவீங்க. இப்படி பண்ணால் இப்படி செய்ய மாட்டேங்க. நீங்கள் என்ன ஃபேமிலியாக வந்தீங்களா? நான் ஃபேமிலியாக வந்தேன். எல்லார்ட்டையும் கேட்டுப்பா. என்னுடைய அன்னாட ஃபேமிலியாக்களோட வந்தேன். சிறுவர் தினத்தை முன்னிட்டு இப்படி ஒரு செலிப்ரேஷன் செய்கிறது சிறப்பாக இருக்குது. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து டீச்சர் செய்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். நிறைய பிள்ளைகள் படிப்புன்னு சொல்லி பீச்சே தெரியாமல் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடுறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அதோட குடும்பமும் சேர்ந்து வந்திருக்கு. என்னோட இப்போத்தைய காலகட்டத்தில் அப்பா அம்மா எல்லாருமே வேலைன்னு ஓடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் குடும்பமாக கொண்டாந்து இங்கே விட்டுருக்கிறது பெரிய சிறப்புக்குரிய விஷயமா இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்துறீங்களா அப்படி இந்த இடங்களை வேற? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக எதிர்பார்த்து. நீங்கள் இப்போ அண்ணா கேட்ட இடத்துல சும்மா இருக்கா வந்து பார்ப்போண்டு வந்தது நல்லா. அப்போ அண்ணாக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். ரெண்டு அண்ணாட ஃபேமிலி, ரெண்டு அண்ணாட பிள்ளைகளும் படிக்கிறாங்க. எல்லாரும் வந்திருக்கீங்க, எல்லாரோடையும் சேர்ந்து வந்துருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இப்போ கடல் குளிக்க இல்லையா? ரொம்ப ஜாலியாக இருக்குது. நல்ல ஒரு இதை பண்ண போட்டிருக்காங்க. சரி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. ஓகே, வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது, நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு பெற்றாரா என்ன சொல்கிறீங்க? அப்படி நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களா? எதிர்பார்க்கல, உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க பிள்ளைகள். கமலினி டீச்சருக்கு எல்லாரும் சேர்ந்து எங்களோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. எல்லா பெற்றாரோடையும் சேர்ந்து வந்தது என்ன? எல்லா பெற்றாரோடையும் சேர்ந்து வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். சின்னாக்கள் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுறோம். நாங்கள் டீச்சருக்கு தான் நன்றி சொல்லணும். மற்ற அனைத்து பேரண்ட்ஸுக்கும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மாணவர்கள் எல்லாருக்குமே நன்றி. என்ன சொன்னா இவ்வளவு இந்த பிள்ளைகளை ஒழுங்கமைச்சு கொண்டு வரன்றது சும்மா விஷயம் இல்லைன்னு. ஒரு 5 பஸ்ன்றது சின்ன விஷயம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, சின்னாக்கள் சொல்லுங்க பாண்டினோம். அதை செய்யறாங்களே. எல்லாரையும் ஒருங்கமைச்சு எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி சந்தோஷமா விளையாடுறீங்க. எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? அடுத்தது என்ன செய்ய போறீங்க? அடுத்தது கடல் குளிக்க போறீங்க. நான் சொல்லிக்கும் போதே அவர் சொல்லிட்டாரு. நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறீங்களே. நீங்களும் கடல் குளிக்க போறீங்களா? யாரு? அண்ணாவும் தங்கச்சியுமா? நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? நீங்க சென்ட் பேட்ரிக்ஸ்ல படிக்கிறீங்க. நீங்க சென்ட் பேட்ரிக்ஸ்ல, நீங்க சென்ட் பெனடிக்ட்ல. எதிர்காலத்தின் தலைவர்கள் இவர்கள் தான். மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்றீங்க? அவங்களோட விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியா என்ன சொல்றீங்க அவங்களுக்கு? சந்தோஷமா விளையாடி அவங்களோட ஜோடி சண்டை எல்லாம் பிடிக்கிறே இல்லை இப்போ ஃப்ரெண்ட்ஸோட? சின்ன சண்டை வந்தாலும் மாறிடுமே. டீச்சர்ஸ் டேக்கு நாங்கள் ஸ்கூல்ல செய்ய போறோம், அவங்க செய்வோம். எல்லாருக்கும் பாட்டு. என்ன சொல்றீங்க அந்த பீச்சை பத்தி? இது நல்லா இருந்தலாம், ரொம்ப ஹாப்பி. பிள்ளைகள் என்ஜாய் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான பீச் தான். காற்றோட்டமானது. எவ்வளோ டிக்கெட் இது கண்ணு? டிக்கெட் 300 தம்பி ஒரு ஆள் இருக்கிற. இந்த பீச்சில் வந்து கடலில் குளிச்சு போட்டு, இங்கே கடலில் குளிச்சு போட்டு நல்ல தண்ணியில் வந்து உப்பு தண்ணியில் வந்து கடலில் குளிச்சா வந்து ஒட்டி கொண்டு இருக்கும் உடம்பில். அப்போ நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கு வந்து இங்கால தனியாக கட்டி வச்சிருக்கணும்.
இதில் பார்த்தீங்கன்னா இதில் தெரிகிறத வந்து அடம்பங்கொடியை திரண்டால் மிடுக்குன்னு சொல்லிவினா அந்த கொடி வந்து சின்ன கொடி ஆனால் அப்படி திரண்டு இருந்துன்னு சொன்னால் அது பலம் அதை தான் அந்த முதுமொழி வந்திருந்தது என்ன அடம்பங்கொடியில் திரண்டால் மிடுக்குன்னு சொல்லி இதை எப்படி செய்திருக்கணும்னு பாருங்க தனித்தனியாக ஆண்கள் பெண்களுக்கு வந்து தனித்தனியாக செய்திருக்கணும் உள்ளுக்க போகிறதுக்கு வந்து பாதையால் போகலாம் போத்தல் அமைப்பு பாருங்க அதாவது இந்த கழிவு போத்தல்களை கொண்டு தான் இதை செய்திருக்கணும் பாருங்க டீச்சர் ஒரு புள்ளியை தூக்கி கொண்டு போகிறான் அப்பா மகளும் விளையாடினாங்க தம்பி என்ன செய்கிறீங்க கோட்டை கட்டுறீங்களா என்ன கோட்டை தண்ணி கோட்டை கட்டுறீங்களா நல்லா இருக்கா விளையாட பாருங்க அப்படி மகிழ்ச்சியாக குளிக்க நிற்கிறோம் கையெல்லாம் காட்டி மகிழ்ச்சியாக இருக்கணும் பாருங்க இதில் போட்டெல்லாம் போய் கொண்டிருக்கு இப்போ எல்லா சிறார்களுக்கும் பரிசில்கள் வழங்க போயினோம் இவர்களுக்கான பரிசில்களை வழங்கி அடுத்ததாக பரிசை வழங்குவதற்கு சார்பதி அவர்களை அழைக்கின்றோம். நன்றி சார்பதி அவர்களுக்கு அடுத்ததாக அவர்களை அழைக்கின்றோம் பரிசை வழங்குவதற்கு. பதுசனாமி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசை வழங்குவதற்கு அலைநல அவர்களை அழைக்கின்றோம். நன்றி அலைநல அவர்களுக்கு. அடுத்ததாக பரிசை வழங்குவதற்கு அமுதின் அவர்களை அழைக்கின்றோம். குமரேசன் அவர்களை பரிசை வழங்குமாறு அடுத்ததாக அவர்களை அழைக்கின்றோம் பரிசை வழங்குவதற்கு. அதாவது இந்த வகுப்புக்கு வராத மாணவர்கள் இருந்தாலும் வரலாம். வகுப்புக்கு இன்னும் இணையாத மாணவர்கள் இருந்தால் சிறுவர்கள் இன்னும் ஸ்கூல் போகாத பிள்ளைகளுக்கு பரிசல் கொடுக்கணும் பாருங்க தனியாக நிற்கணும் பயப்பட அப்பா அம்மா விட்டு பாருங்க தனியாக வந்து நிற்கிறேன் எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசல் தான் இந்த பிள்ளைக்கு தேங்க்யூ சொல்லுங்க தேங்க்யூ சொல்லுங்க இத்தோட நிகழ்வுகளெல்லாம் நிறைவேற்று வீடு திரும்ப தயாராகி கொண்டிருக்கிறோம். போற வழியில மின் உற்பத்தி செய்கிற காற்றாலையும் காண்பிச்சு தான் கூட்டிக்கொண்டு போப்பினோம். அதுக்கு முதல் வந்து இப்ப மகிழ்ச்சியா பலூன்களை பிடிக்கணும். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். காற்றாலயம் வந்து பார்க்க வந்திருக்கணும். புள்ளிகள் எல்லாம் மேலே எல்லாம் ஒரு பார்க்கணும். பாருங்க இந்த பெரிய காற்றாலை
வணக்கம் அண்ணா. இந்தியான அனுபவம் நல்ல ஹாப்பியாக இருந்தது. டீச்சரும் சரி பேரண்ட்ஸும் சரி நல்லா சப்போர்ட் பண்ணி நல்ல வடிவாக செய்தாங்க. கல்வி சுற்றுலா இந்த முக்கியஸ்தர் அந்த வகையில் உண்மையிலேயே இது நாங்கள் கல்வி நிறுவனத்தில் பாதுகாவலர் நன்மையூடாக இந்த வாய்ப்பு எங்களுக்கு அமைத்து தந்ததுக்கு எனக்கு தான் நாங்கள் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150 பிள்ளைகள், அதுக்கு 150 மேற்பட்ட பெற்றோர், நலன்பிபிகள் என்று 300க்கும் அதிகமான ஆட்களை கொண்ட ஒரு பெரிய இடம் சுற்றுலா. அது சிறிய நிறுவனமாக இருந்தவங்களால் அதை நினைச்சு குறிப்பாக்கிற அளவுக்கு வெற்றியை அமைத்து தந்ததுக்கு முதலாவது நாங்கள் இறைவனுக்கு நன்றியை கூறுறோம். அடுத்ததாக பெற்றோர்களுக்கு நமக்கு ஊக்கமும் ஆதரவும் தந்த பெற்றோருக்கு நாங்கள் நன்றிகளை கூட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த வெற்றிக்கு அவைகளான் முக்கியமானவர்கள், நம்ம நிறுவன வளர்ச்சிக்கும் அவைகளான் மிக முழுவதுமையாக இருக்கிறவர்கள். எங்களுக்குமே மாணவ செல்லங்களாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, மெக்மா கிட்ஸ் எடுகேஷன் சென்டருடைய சுற்றுலா நிறைவு பெற்று வந்திருக்கணும். ஆசிரியர் பிரியமனம் இல்லாமல் கிட்ஸ் வந்து தேங்க் பண்ணி கொண்டிருக்கணும். தொடர்ந்தும் அடுத்த காணொலி சந்திப்போம்.